அதுக்கு வந்து அறிவு எங்க போன தெரியலையே. ஏன்டா பெல்லு பல்லு பத்தி மட்டும் பேசாத. யார வந்து மொம்மாலம் கேக்குற? யார மொம்மால? யார மொம்மால? ஒரு கால் வீக்கம் பொறப்போக்கே வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறவே. இன்னைக்கு ஏன்டா இவ்வளவு காலம் தாமதம் வந்திருக்கிறேன்? உன்னை யாருக்கு வந்து அதனால உன்னை நான் ஒரு 2 கேள்வி கேட்கிறேன். என்னதான் ஆட்டை வச்சு நீங்க ஒரு பக்கம் கட்டோம், நாங்க ஒரு பக்கம் கட்டோம். அப்புறம் ஆட்டை நாள எல்லாம் சொல்லிட்டு போயினே போறீங்க. அமைதியா இருந்தா தானே நாங்க என்ன பேசுறோம்னு கேட்கோம். என்னடா 2 கேள்வி கேட்க போறேன்? சின்ன கேள்வி கேள்வி கேட்கணுமா? என்னடா கேள்வி இது? ஒன்னுக்கு 4 மாறு, ஒன்னுக்கு 2 மாறு, ஒன்னுக்கு மாறியா இல்ல? அட பாவி, எங்கடா தேடி கண்டுபிடிச்ச இந்த விடுகதைய? வாசிலுமா? ஏய், எனக்கு தெரியலடா. தெரியலையா? தெரியலையே. இதுக்கு வர ஆட்ட ஆடுறதுக்கு ஓச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறனோ ஊருக்கு முன்னாடி பேக்கிறதுக்கு வேலை ஏறா. எவடா? ஏமா எவடா? எவன கேக்குற? ஓச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல நாகபாய் இந்த முண்டமாவா என்ன போட சொல்லிட்டு கம்பெனில சேத்தா. ஏய், நீ சேத்த கம்பெனில நானே சேத்த. எங்க அக்கா இது நானே சேத்த. போடா போடு சேத்தா. இதுல நார் உரிக்கறாயவா. யாரா கேக்குற? யாரா கேக்குற? ஏமா இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியல? ஏய், இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலடா. அவங்க இப்பனா பேசிட்டு நீ ஒரு பக்கம் பேசு, நம்ம பேசிட்டு போயிடலாம். இந்த கேள்விக்கு பதில் தெரியல? தெரியல. மாட்டிக்கு 4 மாறு, ஆட்டிக்கு 2 மாறு, கோயிலுக்கு என்னடா கேள்வி இதெல்லாம்? பொறம்போக்கு நாயே, என்ன கேள்வி கேட்கறது உனக்கு விவசாய கிடையாதா? தெரியாதுமா எனக்கு. இதையா இவ்வளவு நேரம் கேட்டு இருந்த? பரவாயில்ல, நீ அறிவாளி தாண்டா. டேய், ஒரு கேள்வி கேட்டுட்டு இன்னொரு கேள்வி கேட்டா இன்னொரு கேள்வி இருக்குது. நீ அது என்னடா கேள்வி? ஒன்னுக்கு பெரிய தொண்டி, ஒன்னுக்கு சின்ன தொண்டி, ஒட்டாமுல தொண்டி.
உனக்கு சொல்லி ஆயிடா பெரிய தொண்டி துணி தைக்கிற ஊசிக்கு சின்ன தொண்டி குண்டத்துக்கு தொண்டி பல்லு பத்தவனே நீ உண்மையிலே அறிவாளி தான். என்னடா என்னடா புரியுது? என்ன துணி போட்டு வந்துக்கிறீங்க? இது ஒரு துணின்னு வேற போட்டு ஒரு தாலி அறக்கும். வாரி போடு மாமா என்னத்த வாங்க போக சொல்றேன்? தாலி கொல்ல உள்ள வாரி போடு மாத்துச்சோ. ஏய் வாடா சொல்லுமா. இதெல்லாம் ஒரு கேள்வி. இத கேட்டுட்டு வரதுக்கு உனக்கு கால தாமதம் ஆயிடுச்சா? ஏண்டா கதையை விடு. என்னுடைய கதையை சொல்லு. டேய் நான் யாரு? என்னுடைய நாடு என்ன? என்னுடைய விளக்கம் சொன்னா தான் தெரியும். சொல்லாட்டி தெரியாது. இந்நாட்டு மன்னர் இருக்கிறார் பாத்தியா? அவருடைய மூத்த மனைவி. என்னுடைய பெயரோ கற்பகம். டேய் அது மட்டும் கிடையாது. எனக்கு திருமணமாகி எனக்கு 10 வருஷமா எனக்கு இல்லடா. என் காடி காட்டுதான் நான் குத்துருக்கு மட்டும் என் மூட்டை 4 குழந்தை விளையாண்டு ஒருத்தி குத்துருக்கு மட்டும் அப்படி சொல்ற மொட்டையா குத்துருப்பேன்னு சொல்றேன். ஏய் இங்க வா. டேய் 10 வருஷமா எனக்கு குழந்தை செல்வமே கிடையாது. அதனால நான் என்ன தெரியுமா செய்தேன்? என்னுடைய தங்கை இருக்கிறவர் கனகராணி. அவளை 2ஆம் தரமாக திருமணம் செய்து வைத்தேன். டேய் அவளை திருமணம் செய்து வைத்த நேரம் என்னுடைய அரண்மனைக்கு காலடி எடுத்து வைத்த நேரம் நாங்க அக்கா தங்கச்சி 2 பேருமே கர்ப்பம் தரிசண்டா. எங்க இருவருக்கும் ஆளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சீரு சிறப்போடு வளர்த்தோம். அயல்நாடு பட்ட படிப்பு படிக்க அனுப்பி வச்சிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு குடும்பத்தை